மலேசிய வாழ் இந்தியர்கள் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழியை கற்பிப்பதுடன் இந்திய மொழிகளிலும் கவனம் செலுத்தி வருவது பாராட்டுக்குரியது என்று மனதின் குரல் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்றைய இளைய தலைமுறையினர் பக்தி உணர்வை தங்களின் அனுபவம் மற்றும் வாழ்க்கை முறையால் பாதுகாத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மிகப்பெரிய இசை கச்சேரி நடப்பது போன்று பஜன் கிளப்பிங் என்று அழைக்கப்படும் புதிய தலைமுறையினருக்கு இடையே பஜனை பாடல்களின் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருவது விரும்பத்தக்கதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஆன்மீகத்தின் தொடர் பிரவாகத்தை இந்த நிகழ்ச்சிகளில் அனுபவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினர் அங்கு 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழியை கற்பிப்பதோடு தெலுங்கு, பஞ்சாபி மொழிகளையும் சேர்த்து இந்திய மொழிகள் மீது மிகுந்த கவனம் செலுத்தி வருவதை நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களின் கலாச்சாரத்தை மறந்துவிடாமல் ஒடிசி நடனம், பவுல் இசையையும் நடத்தி வருவது நம் அனைவரின் இதயங்களையும் ஈர்க்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்த அவர் அந்த மக்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். साथियों, भारत और मलेशिया के बीच என்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவற்றிலே தமிழ் கற்பிக்கப்படுவதோடு பிற விஷயங்களையும் கூட தமிழிலேயே கற்பிக்கின்றார்கள். இதை தவிர இங்கே தெலுங்கு, பஞ்சாபி மொழிகளோடு சேர்த்து பிற பாரத நாட்டு மொழிகளின் மீதும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. நண்பர்களே, பாரதம் மற்றும் மலேசியாவுக்கு இடையே வரலாற்று ரீதியான கலாச்சார உறவுகளை பலப்படுத்துவதிலே ஒரு சொசைட்டி, சங்கத்தின் பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இதன் பெயர் மலேசியா இந்தியா ஹெரிடேஜ் சொசைட்டி. பல்வேறு நிகழ்ச்சிகளோடு கூடவே இந்த அமைப்பு ஒரு மரபுசார் நடைப்பயணத்திற்கும் ஏற்பாடு செய்கிறது. இதிலே இரு நாடுகளையும் பரஸ்பரம் இணைக்கும் கலாச்சார இடங்கள் இடம்பெறுகின்றன. கடந்த மாதம் மலேசியாவிலே லால் பாடு சாடி மரபுசார் நடைப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சாடிக்கும் நமது வங்காளி கலாச்சாரத்திற்கும் சிறப்பானதொரு தொடர்பு இருந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே அதிக எண்ணிக்கையில் இந்த புடவையை அணிந்ததற்கான பதிவு ஏற்படுத்தப்பட்டது. இது மலேசியன் சாதனைகள் புத்தகமான மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒடிசி நடனமும் பால் இசையும் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டன. குஜராத் மாநிலம் பெய்ஜ்ராஜி பகுதியின் சந்தன் கிராம மக்கள் தங்களின் வீடுகளில் உணவு சமைப்பதில்லை. கிராமத்தில் இருக்கும் சமுதாய சமையல் கூடத்தில் அனைவருக்கும் உணவு சமைக்கப்பட்டு அவர்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பதை கடந்த 15 ஆண்டுகளாக வழக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் இந்தியா வந்திருந்த ஐக்கிய அரபு அமீரகம் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹயான் இந்த ஆண்டை குடும்ப ஆண்டாக கொண்டாடுவதாக தெரிவித்ததை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இது பாராட்டுக்குரிய முன்னெடுப்பு என்றும் அவர் கூறினார். भारत की परिवार व्यवस्था, फैमिली सिस्टम உலகின் பல நாடுகளில் இது மிகவும் ஆர்வத்தோடு பார்க்கப்படுகிறது. பல நாடுகளில் இப்படிப்பட்ட குடும்ப முறை தொடர்பாக மிகவும் மதிப்பு அளிக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்புதான் என்னுடைய சகோதரர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹயான் பாரதம் வந்திருந்தார். ஐக்கிய அரபு அமீரகம் 2026ஆம் ஆண்டினை குடும்ப ஆண்டாக கொண்டாடுவதாக அவர் என்னிடம் கூறினார். அதாவது அங்கே இருப்போருக்கிடையே சகோதரத்துவம் மற்றும் சமூக உணர்வு மேலும் உறுதிப்பட வேண்டும் என்பதே இதன் பொருள். உள்ளபடியே இது மிகவும் பாராட்டுதற்குரிய முன்னெடுப்பு தான்.